இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சித்தார்த் சத்குமார் நடிச்சு ஸ்ரீகணேஷ் இயக்கியிருக்கிற 3 இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிள். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்னல்கள் சந்திச்சு நிறைய தியாகங்களை செஞ்சு அவங்களோட மிகப்பெரிய கனவான சொந்த வீடு அதை வாங்கினாங்களா இல்லையா, இதுதான் கதை. படத்தோட முக்கியமான கேஸ்டிங் சொல்லணும்னா சரத்குமார் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அதாவது நீங்க சின்ன வயசுல பார்த்த அப்பாவும் அது கொஞ்சம் முதுமை அடையும் போது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தோட தங்கச்சி நடிச்ச மீதாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேவயானி மேம்க்கு ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு ரோல். அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமே தோணுச்சு. இசை சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில பல சீன்ஸ்க்கு இந்த அளவுக்கு போதுன்னா ரொம்ப பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கடத்துக்கு மேல நம்மள ரொம்ப போர் அடிக்குது. ரைட்டிங் வைஸ் சொன்னா இட்ஸ் வெல் மேட் மூவி. ரொம்ப ரிலேட்டபிளான கதை. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்திருந்தாலோ இல்லாட்டி ஒரு சொந்த வீடு வாங்கியிருந்தாலோ இல்லாட்டி உங்க குடும்பம் பட்ட கஷ்டங்களையோ உங்களால கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது ரீலேட் பண்ண முடியும், இல்லாட்டி ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் இது ஒரு 2.5 மணி நேரம் படம். இதுல ஒரு 20 நிமிஷம் கம்மியா இருந்தாலும் இல்லாட்டி நிறைய இடத்துல மறுபடியும் பார்த்து நமக்கு சகிப்பு தன்மையை கொண்டு வருது. ஓரளவுக்கு மேல சரி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் தோணுது. இது ஒரு ரொம்பவே அற்புதமான சூப்பரான படம் அப்படின்னு சொல்ல இல்லாட்டி இது ஒரு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு நல்ல ஃபேமிலி வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3 BHK பத்தின எக்ஸ்டெண்டட் ரிவ்யூ என்னோட யூடியூப் சேனல் போட்டேன். தேங்க்யூ.